நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பார்க்குறேன். சரி, அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும்? எவ்வளோ நான் சம்பாதிக்க முடியும்? அப்படின்னா, அத வந்து நீங்க இங்க ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு இல்லையா கீழ? அந்த டேப் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? செல்ஃபா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? டீம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? நான் வந்து வீடியோவே பார்க்கல. ஆனா, எனக்கு வந்து டீம் நல்லா இருந்தது. அதனால எனக்கு டீம்லேருந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா, இதுக்காக எல்லாருமே நீங்கலாம் பார்க்க தேவையில்ல. கீழ மட்டும் பார்க்க சொன்னா, எல்லாரும் அதே மாரியே கீழ பாருங்க, கீழ பாருங்கன்னா வேலை நடக்காது. அதனால வீடியோ பார்க்கறது நீங்க பார்க்கணும். ஆட் பார்க்கறத பார்க்கணும். அந்த ஆட்ல பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த ஆட்ல நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, இல்ல அதில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி குடுங்க செல்லருக்கு. நாங்க திருப்பி திருப்பி அதான் சொல்றோம். ஏன்னா, உங்களுக்கு, கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே யார் வழியா இன்கம் வரும், யார் வழியா ஏர்ன் பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்லர் தான் ஓவரால் நமக்கான சோர்ஸ். அதனால அவங்களுக்கு நம்ப என்ன சப்போர்ட் பண்ணணுமோ, அத கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க டீம்லேருந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, நான் ரெஃபரல் கமிஷன் எவ்வளோ வாங்கியிருக்கேன், டெய்லியும் எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்குது. அப்போ டேட் வைஸ் இன்னைக்கு ரூ. 25 வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து எவ்வளோ, செல்ஃபா பார்க்கறதுனால எவ்வளோ, இந்த மாரி டீட்டெயில் எல்லாமே யார் பார்த்தாங்க, இன்னைக்கு அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையா, அவங்க பார்த்ததுனால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் எல்லாமே நீங்க இதில பார்த்துக்க முடியும். இந்த ஸ்டேஜ்ல. அடுத்தது டீம். உங்ககிட்ட எவ்வளோ டீம் இருக்காங்க? டைரக்ட்டா அப்படி எந்தெந்த லெவல் வரைக்கும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற டீம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா 10 பைசே கிடைக்கும். 2வது லெவல்ல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா 2 பைசே, 3 லெவல்ல 3 லெவல்ல 1 பைசா, 4த் லெவல்ல 1 பைசா, 5த் லெவல்ல 1 பைசா. அப்போ நமக்கு டோட்டலா உங்களுக்கு வர்ற ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதிலிருந்து இந்த மாரி பிரிச்சு தருவோம். இது சரி. நான் வந்து ஒரு ஒரு வியூவர நான் வந்து ரெஃபர் பண்ணணும். எனக்கு கீழ நான் டீம கொண்டு போகணும். அப்டின்னா, எனக்கு கீழ டீம் மொத்தமா எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ 945 இருக்காங்க. நான் புதுசா ஒரு கொண்டு வரணும் அப்டின்னா, ஜஸ்ட் இத நீங்க காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க் காப்பி ஆயிரும். இது யாருக்கு அனுப்பணுமோ, அவங்களுக்கு ஜஸ்ட் WhatsAppல போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க அத ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு கீழ அவங்க வந்துருவாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த காப்பி பண்ணி இந்த ரெஃபரல் கோடு வழியா உங்களுக்கு நீங்க உங்க டீமை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் எவ்வளோ லெவல்ல எத்தன பேர் இருக்காங்க? இப்ப என்னோட டைரக்ட்டா நான் ஜாயின் பண்ணது 11 பேரு. அதுக்கு கீழ ஒவ்வொரு லெவல்லயும் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ டேட் வைஸ் எனக்கு எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க? என்ன டீம் எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இதில பார்த்துக்க முடியும். அது யார் யார் இருக்காங்க? அந்த டீம்ல யார் யார் இருக்காங்க? டைரக்ட் டீம்ல யார் யார் இருக்காங்களோ, அவங்க நேம் மட்டும் இங்க காமிக்கும். தென் வித்ட்ராவல். நீங்க எப்போ வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, மினிமம் 500 தென் கேஒய்சி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். கேஒய்சி அப்ரூவ்னா ஒண்ணும் இல்ல. பேங்க் டீட்டெயில் குடுங்க, பான் கார்டு. இந்த 2 டீட்டெயில் குடுத்துட்டீங்கன்னா அப்ரூவ் ஆயிரும். தென் டைரக்ட்டா உங்களுக்கு கீழ 10 மெம்பர்ஸ் ஆவது கண்டிப்பா ஜாயின் பண்ணியிருந்தா தான், நீங்க அமௌண்ட் வித்ட்ராவலே பண்ண முடியும். இதெல்லாம் வித்ட்ராவல் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ப்ரொஃபைல்ல போய் நீங்க உங்களுடைய டீட்டெயில் யார் உங்கள ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இதில நீங்க எப்போ வேணாலும் இத எடிட் பண்ணிக்கலாம். பட் நேம், ஃபோன் நம்பர், உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. தென் ஆக்குபேஷன் இல்ல மெயிலு, நீங்க அட்ரஸ் மாறுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம். தப்பில்ல. பட் இவ்வளோ தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பண்றது இவ்வளோ தான். உங்க வியூவர் லாகின்ல இவ்வளோ தான். சரி. அப்போ நான் வியூவரா இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்க முடியும். இத்தனை ஆட் பார்த்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரி. இதில எனக்கு ரொம்ப கம்மியா 5 பைசா, 10 பைசா சேர்ந்து என்னைக்குங்க சார் சேர்றது? என்னைக்கு நான் ஏர்ன் பண்ண முடியும்? அப்படின்னீங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன் பாருங்க. நீங்க இதிலேயே கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் கால்குலேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. செகண்ட் லெவல்ல அந்த 10 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்த்துறாங்க. அந்த 100 பேர் சேர்ந்து 10 பேரா சேர்த்து 1000 பேர் வராங்க. நீங்க 1000 பேர்லாம் சேர்ந்து 10,000 பேர் வேண்டாம். ஒரு 5000 பேர் வச்சுக்கங்க. அந்த 5000 பேர் சேர்ந்து 50,000 பேர் வேண்டாம். ஒரு 30,000 பேர் வச்சுக்கங்க. அப்போ
உங்களுக்கு டெய்லியும் ஒரு 10 ஆட் வருது அப்படின்னா கூட உங்களுடைய இன்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா டெய்லியும் 3626 இருக்கும். அப்போது நீங்கள் மந்த்லி உங்களுக்கு இன்கம் இந்த மாதிரி இருக்கும். 1,08,807 ரூபா இருக்கும். அப்போ இது நான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்க சார், டெய்லியும் எனக்கு கரெக்டாக ஆட் இதே மாதிரியே வந்துருமா அப்படின்னா, நாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம், கேட்குற வியூ கரெக்டாக ரீச் பண்ணி தர்றோம். அவங்கள யாராக இருந்தாலும் அந்த செல்லருக்கு என்ன தேவை அப்படின்னா விளம்பரம் தேவை. அப்போ அந்த செல்லர் அவங்களுடைய ப்ராடக்டை கொடுக்குறாங்க இல்லை விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் விளம்பரத்தை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது மறுபடியும் நம்மக்கிட்ட விளம்பரம் கொடுப்பாங்க, திருப்பி நமக்கு விளம்பரம் கிடைக்கும். இது சைக்கிள் தான். நாம் எந்த அளவுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்கம் இருக்கும். நான் ஒரு நாளைக்கு கோடியில் சம்பாதிப்பீங்கலாம் நான் உங்களுக்கு ஆசை காமிச்சு அந்த மாதிரியெல்லாம் நான் வரல. அதே மாதிரி இது கண்டிப்பாக பின்னாடி வாங்கி அப்படியே முன்னாடி கொடுக்கறது, இந்த எம்எல்எம் அதெல்லாம் நாங்கள் எப்பயுமே பண்ண மாட்டோம். நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் சொல்லிடுறோம். செல்லர் கொடுக்குற அந்த அமௌண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு பிரித்து கொடுப்போம். உங்கள்கிட்ட நாங்கள் எந்த அமௌண்ட்டும் வாங்க மாட்டோம். உங்கள்கிட்ட அமௌண்ட் கண்டிப்பாக பின்னாடி வாங்கி அதை முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த ரொட்டேஷன் பண்ணுறது, மணி ரொட்டேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக எப்பயுமே பண்ண மாட்டோம். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், செல்லர்கிட்டருந்து வாங்கி அந்த அமௌண்ட்டை தான் உங்களுக்கு பிரித்து கொடுப்போம். செல்லர் நமக்கு எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அத்தனை நாள் கம்பெனி இருக்கும். எவ்வளோ செல்லர் அப்போ கம்பெனியில் சப்போர்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? செல்லருக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த சமுதாயமே ஒவ்வொருத்தர் சார்பு சமுதாயம் தான். நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வியூவர்லேயும் செல்லர் இருப்பாங்க. சார் நான் கொடுக்குற ஆடு கரெக்டாக போய் ரீச் ஆகுதான்னு நான் எப்படிங்க சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் செல்லராக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு வியூவராகவும் இருப்பீங்க, உங்களுக்கு வர்ற ஆடு உங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த ஆடு எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுடைய என்கொயரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் தெரியும் உங்களுக்கு. அப்போது இதில் செல்லராகவும் ஏர்ன் பண்ண முடியும், வியூவராகவும் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வியூவராக இருந்தால் எனக்கு இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வரும்னு தெரியும். இதே நான் செல்லராக இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு செல்லரை ரெஃபர் பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்லரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு செல்லர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் கால்குலேஷன். ஷாப் ஓனர் உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறாரு. அதாவது ஆட் கொடுக்கறதுக்காக 1000 ருபீஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி செல்லர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு நம்ம கம்பெனிக்கு வாங்கி கொடுக்குறோம். அப்போ 1000 ருபீஸ் வாங்கும்போது என்ன ஆகும்னா, டைரெக்டாக யார் பேசி வாங்குனீங்களோ அவங்களுக்கு 100 ருபீஸும், நீங்கள் அடுத்த லெவல் இருக்காங்க இல்லையா, அதாவது உங்களை ரெஃபர் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு 15ம், அவங்கள ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு 15ம், அவங்கள ரெஃபர் பண்ணவங்களுக்கு 5. அதே மாதிரி நம்ம இது 5 லெவல்லே நம்ம பிரித்து கொடுப்போம். அப்போ என்னாகும், ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 100 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். அப்போது சாதாரணமாக நீங்கள் பேசி ஒரு 10 கடை ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக 1000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அது ஈஸியான்னு சொல்ல முடியாது, நீங்கள் பேசணும், பேசி அவங்கக்கிட்ட புரிய வைக்கணும். இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய விளம்பரத்தை எல்லா பக்கம் ரீச் பண்ணி தருவோம், எந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைக்கணும். சார், வெறும் இந்த விளம்பரத்துக்காக மட்டுமே அவங்க அமௌண்ட் பே பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. நாம் அவங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் கொடுப்போம். அந்த வெப்சைட் எப்படி இருக்கும், அவங்களுடைய நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மினி வெப்சைட் இருக்கும் அவங்களது அப்படின்ட்டு. அது எப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸை நம்ம ஃப்ரீயாக நம்ம இந்த பேஜில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரோஸ் பிளான்ட் வேணும், அப்போது எனக்கு ரோஸ் இல்லை பிளான்ட்டு அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் இங்கே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டு எனக்கு இந்த ரோஸ் பிளான்ட் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு சர்ச் பண்ணுனா அந்த ரோஸ் பிளான்ட் யார்கிட்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த நர்சரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஆட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த நர்சரி நான் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த நர்சரியில் என்னென்ன இருக்குது அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா இந்த வாட்ஸ்அப்
இப்ப நமக்கு இந்த நர்சரியில என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியணும். அப்போ ஷாப்பிங் அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த டீட்டெயில் நமக்கு காமிக்கும். அமேசான் மாதிரி நீங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே சர்ச் பண்ணி அது நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு காமிக்கும். செக் அவுட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கேட்கும். நேமு, மொபைல் நம்பர், என்ன என்னென்ன மொபைல் நம்பர், தென் உங்களுக்கு லோக்கல் டெலிவரியா இல்ல நீங்க என்ன அட்ரஸ், தென் வித்தின் தமிழ்நாடா இல்ல அதர் ஸ்டேட்டா, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்கும். சப்போஸ் நான் வந்து நம்மளோட அட்ரஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா இமிடியட்டா அந்த செல்லருடைய வாட்ஸ்அப்க்கு அது போயிடும். நீங்க கொடுத்தீங்கன்னா செல்லர் வாட்ஸ்அப் போயிடும். இதுக்கப்புறம் அவங்களும் நீங்களும் கான்டாக்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கிக்க வேண்டியதான். இப்ப நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய வெட்டு வீடியோஸ் சரியா செல்லரையும் வியூவரையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒர்க் நம்ம பண்றோம். ஐ மீன் உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணி கொடுக்குறோம். சேம் டைம் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அது எல்லாமே கொடுக்கும். இங்க இது மட்டும் இல்லை, நீங்க இது மாதிரி ப்ராடக்ட் சர்ச் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எந்த ஸ்டேட், இந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க, தென் என்ன டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சப்போஸ் சென்னையில என்னென்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இது பண்ணிருக்காங்கன்னா சென்னையில இருந்து என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாமே காமிக்கும். இப்போ நீங்க என்ன டேட்டா எது வேணும்னாலும் இதுல சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அவங்கள டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம செல்லருக்கு தர நெக்ஸ்ட் பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்டை ரீச் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி அவங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் கொடுப்போம். சேம் டைம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிற பிசினஸ் டைரக்டரி தருவோம். இது இல்லாம ஆஃபர் அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஆஃபர் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதை நாங்க நீங்களே உங்களுடைய லாகின்ல இருந்து அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க செல்லர் லாகின்ல இருந்து நீங்க என்ன ஆஃபர் போடுறீங்கன்றத அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும். நான் உள்ள போய் ப்ராடக்ட் எல்லாம் நான் பார்க்கல, இன்னைக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு ஒரு வியூவர் பார்க்கணும்னு நினைச்சாருன்னா அவர் வந்து இதுல செல்லர் இந்த ஆஃபர் வந்தாங்கன்னா என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத, சப்போஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிடும்.